வணக்கம். ஸ்பீட் டார்க், ஸ்லிப் டார்க் கேரக்டரிஸ்டிக்ஸை ட்ரா செய்வதற்கு ஸ்லிப் மற்றும் பவர் ஃபேக்டரை மெஷர் செய்வது குறித்த இந்த செஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க செஷனை ஆரம்பிக்கலாம். இந்த பயிற்சியின் நோக்கங்களை பார்ப்போம். இந்த பயிற்சியின் முடிவில் உங்களால் முடியும்: ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டாரின் டெர்மினல்களை அடையாளம் காணவும், வயர் அப் மற்றும் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டரை இணைக்கவும், ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டாரை ஸ்டார்ட் செய்யவும், ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டாரின் ஸ்பீட், டார்க் மற்றும் ஸ்லிப் டார்க் பண்புகளின் வரைபடத்தை வரையவும் உங்களால் முடியும். இந்த சோதனையை நடத்துவதற்கு தேவையான உபகரணங்கள் மற்றும் கருவிகள்: 3 phase 3 HP 415 volt 50 Hz ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டார் மற்றும் ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டருடன் மூவிங் அயர்ன் வோல்ட் மீட்டர் 0 to 500 volt மூவிங் அயர்ன் டைப், MI அமீட்டர் 0 to 10 amps MI வகை, வாட் மீட்டர் 600 volt 5 amps UPF மீட்டர், 3 phase auto transformer, triple pole single throw TPST switch, tachometer, connecting wires. மீட்டர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் சர்க்யூட்டை சுற்று வரைபடத்தின்படி வரிசைப்படுத்த வேண்டும். 3 phase AC சப்ளையிலிருந்து கம்பிகள் ஒவ்வொரு கட்டத்திலிருந்தும் TPST ஸ்விட்சின் இன்புட் பக்கத்திற்குள் இன்டர்னலாக இணைக்கப்படுகின்றன. TPST ஸ்விட்சின் அவுட்புட் 3 phase ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மருடன் இன்டர்னலாக இணைக்கப்பட்டுள்ளது. R மற்றும் Y ஃபேஸ்களுக்கு இடையே உள்ள லைன் மின்னழுத்தத்தை அளவிட வோல்ட் மீட்டர் இணைக்கப்பட்டுள்ளது. Y ஃபேஸ் மின்னோட்டத்தை அளவிட அமீட்டர் இணைக்கப்பட்டுள்ளது. கரண்ட் சர்க்யூட் வரைபடத்தின்படி மோட்டாரின் ஸ்டேட்டர் வைண்டிங்ஸ் வாட் மீட்டர்கள் மூலம் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரின் அவுட்புட்டில் இணைக்கப்பட்டுள்ளன. ரோட்டார் ஃபேஸ் வைண்டிங்ஸ் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸுடன் இணைக்கப்பட்டுள்ளன. இயந்திரத்தின் ரோட்டார் இயந்திரத்தனமாக பிரேக் ஏற்றுதல் ஏற்பாடுடன் இணைக்கப்பட்டுள்ளது. நோ லோட் என்பதை உறுதி செய்ய லோட் வீலை குறைக்கலாம். 3 phase கரண்டை இயக்கி TPST ஸ்விட்சை மூடவும். ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரின் குமிழியை நாபை மெதுவாக வலதுபுறமாக திருப்பவும். வோல்ட் மீட்டர் ரீடிங்ஸை கவனிக்கவும். அது மோட்டாரின் மதிப்பிடப்பட்ட மின்னழுத்தத்தை அடையும் வரை தொடரவும். மோட்டார் மெதுவாக வேகத்தை எடுக்க தொடங்குகிறது மற்றும் அதன் மதிப்பிடப்பட்ட வேகத்தை அடைகிறது. இப்போது வோல்ட் மீட்டர், அமீட்டர், ஸ்பிரிங் பேலன்ஸ், வாட் மீட்டர் மற்றும் டாக்கோமீட்டர் ரீடிங்ஸை குறித்துக் கொண்டு அட்டவணைப்படுத்தவும். பிரேக் ஏற்றும் கை சக்கரத்தை இறுக்குவதன் மூலம் சுமையை அதிகரிக்கவும் மற்றும் மீட்டர் அளவீடுகளை படிகளில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கவனிக்கவும். அமீட்டர் அதன் மதிப்பிடப்பட்ட மதிப்பை படிக்கும் வரை இந்த செயல்முறையை மீண்டும் செய்யவும். இப்போது பரிசோதனை முடிந்தது. நோ லோட் நிலைக்கு ஏற்றுவதை குறைப்போம். 2 அல்லது 3 படிகளில் ரோட்டர் ஸ்டார்டர் கைப்பிடியை சரி செய்வதன் மூலம் ரோட்டர் சர்க்யூட்டில் எதிர்ப்பை அதிகரிக்கவும். மீட்டர் அளவீடுகளை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கவனிக்கவும். அமீட்டர் அதன் மதிப்பிடப்பட்ட மதிப்பை ரீடிங் செய்யும் வரை இந்த செயல்முறையை மீண்டும் செய்யவும். பிரேக் ஏற்றும் கை சக்கரத்தை இறுக்குவதன் மூலம் சுமையை அதிகரிக்கவும். அட்டவணையில் மீட்டர் அளவீடுகளை குறிப்பிடவும். இப்போது பரிசோதனை முடிந்தது. ஏற்றுவதை நோ லோடாக குறைப்போம்.
பூஜ்ஜியத்தை அடையும் வரை ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரை ஆன்டி கிளாக்வைஸ் திசையில் திருப்புவதன் மூலம் பயன்படுத்தப்பட்ட மின் அழுத்தத்தை குறைக்கவும், 3 கட்ட விநியோகத்தை அணைக்கவும், பிரேக் ட்ரம்மின் ரேடியஸ் மற்றும் பெல்ட்டின் தடிமன் திக்னஸ் ஆகியவற்றை அளவிடவும். சோதனை அட்டவணையிலிருந்து அளவிடப்பட்ட தரவை பயன்படுத்தி வெவ்வேறு சுமைகளுக்கு வெவ்வேறு செயல்திறன் அளவுருக்களை இப்போது கணக்கிடலாம். இந்த சமன்பாட்டை ஈக்குவேஷனை பயன்படுத்தி டார்க் கணக்கிடப்படுகிறது. டார்க் இன் நியூட்டன் மீட்டர்ஸ் ஈக்குவல் டு 9.81 இன்டூ S1 மைனஸ் S2 இன்டூ R பிளஸ் T. இங்கே S1 மற்றும் S2 என்பவை கிலோகிராமில் ஸ்பிரிங் பேலன்ஸின் அளவீடுகள். R என்பது மீட்டரில் பிரேக் ட்ரம்மின் விட்டம் ரேடியஸ் மற்றும் T என்பது மீட்டரில் பெல்ட்டின் தடிமன் திக்னஸ். ஸ்லிப் கீழ்வரும் ஈக்குவேஷன் பயன்படுத்தி கணக்கிடப்படுகிறது. இங்கே NS என்பது சிங்க்ரோனஸ் ஸ்பீட் மற்றும் NR என்பது ரேட்டட் ஸ்பீட். NS equal to 120F divided by P. இங்கே F என்பது frequency, P என்பது number of poles. Slip is equal to NS minus NR divided by NS. Input power என்பது வாட்மீட்டர் அளவீடுகள் W1 மற்றும் W2 ஆகியவற்றின் கூட்டுத்தொகையாகும். அதாவது P in watts is equal to W1 plus W2. பவர் ஃபேக்டர் கணக்கிடப்படுவதற்காக அளவீடுகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. பவர் ஃபேக்டர் கீழ்வரும் ஃபார்முலாவை பயன்படுத்தி கணக்கிடப்படுகிறது. பவர் ஃபேக்டர் is equal to W1 plus W2 divided by √3 into V into I. இங்கு V வோல்டேஜ், I என்பது கரண்ட். ஸ்பீட் மற்றும் ஸ்பிரிங் பேலன்ஸ் ஆகியவற்றின் வெவ்வேறு மதிப்புகள் அட்டவணைப்படுத்தப்படுகின்றன. இதை பயன்படுத்தி ஸ்லிப் மற்றும் டார்க் கணக்கிடப்பட்டு அட்டவணைப்படுத்தப்படுகிறது. இப்போது ஸ்பீட் மற்றும் டார்க் பண்புகள் மற்றும் ஸ்லிப் மற்றும் டார்க் பண்புகள் ஆகியவை திட்டமிடப்பட்டுள்ளன. ஸ்லிப் அதிகரிக்கும் போது டார்க் அதிகரிப்பதையும், டார்க் அதிகரிக்கும் போது வேகம் ஸ்பீட் குறைவதையும் பார்க்கலாம். ரீகேப். நாம் கற்றுக்கொண்டோம். ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டாரின் டெர்மினல்களை ஐடென்டிஃபை செய்யவும், வயர் அப் மற்றும் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டரை இணைக்கவும், ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டாரை தொடங்கி இயக்கவும், ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டாரின் வேகம், ஸ்பீட், டார்க் மற்றும் ஸ்லிப் டார்க் பண்புகளின் வரைபடத்தை வரையவும், எனவே ஸ்பீட் டார்க், ஸ்லிப் டார்க் கேரக்டரிஸ்டிக்ஸை ட்ரா செய்வதற்கு ஸ்லிப் மற்றும் பவர் ஃபேக்டரை மெஷர் செய்வது குறித்த இந்த செஷன் முடிவடைகிறது. நீங்கள் எல்லா கருத்துக்களையும் புரிந்து கொண்டீர்கள் என நம்புகிறேன். அடுத்த செஷனில் சந்திப்போம்.